ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். 316 சேனல் மூலமாக உங்களை எப்பொழுதும் நான் சந்திப்பேன். இன்றைய நாளிலே ஆமீன் வில்லேஜ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சந்திப்பதின் காரணம் என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திருச்சி ஏர்போர்ட் அருகே இருக்கக்கூடிய மொரை சிட்டியில வாலிபர் எழுப்புதல் முகாம் நடக்கவிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் பலருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இப்பொழுதே ஜெபியுங்கள். கண்டிப்பாய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான காரியம். வாலிபர்களை சீஷர்களாய், இயேசுவுக்கு பிரியமான சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு 1,00,000 ஆத்துமாக்களை, 1,00,000 வாலிபர்களை எதிர்பார்த்து அரேஞ்ச் பண்ணிருக்கிற கூட்டம் இது. எனவே போன வருஷம் இத மாதிரி நடந்த போது 1,00,000க்கு மேல ஆட்கள் வந்தாங்க. வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடமும் அதற்கு மேலான நபர்கள் நீங்கள் கலந்து கொண்டு இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வீரர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்க கலந்து கொள்ளுங்கள். அருமை சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்கள், இயேசு விடுவிக்கிறார் 4 மாவடியின் ஸ்தாபகர் அவர்கள் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த நாட்களிலே காணுவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள் கிராம மிஷனரி இயக்க ஸ்தாபகர், அவர் விருதுநகர்ல இருக்கிறாங்க. அவரும் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இங்கே திருச்சி பட்டணத்துல ஆல்வின் என்ற பிரதர் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வராங்க. அவருக்காகவும் அவரை சார்ந்தவர்களுக்காகவும் இந்த கூட்டத்துக்காகவும் இந்த வாலிபர் எழுப்புதல் முகாம்ல ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ரிவைவல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வாலிப முகாம் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி.